உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விடிய காலைல 8:30க்கெல்லாம் எந்திரிச்சு இப்ப எங்க போயிட்டுருக்கேன் அப்படின்னா, முதல்ல போயிட்டு குளிப்போம். குளிச்சுட்டு பல்ல வெளக்கிட்டு பொங்கல செலிப்ரேஷன் பண்ண வேண்டியதுதான். அதுக்குதான் கடையில போய் ஷியக்கா பவுடர் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த மாரி நல்ல நாள், பெரிய நாளுக்குனாது இந்த மாரி ஷியக்கா பவுடர்லாம் போட்டு ஜம்முன்னு ஒரு குளியல போட்டு, புது ட்ரெஸ்ஸ போட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தா தான் அந்த செலிப்ரேஷனே ஃபுல்ஃபில் ஆகும். திரும்ப போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அதான் உங்களே நல்லா காலையிலேயே ஃப்ரெஷ்ஷா ஒரு குளியல போட்டாச்சு. இனிமே நம்ம ஓனர் எடுத்து கொடுத்த அந்த வேஷ்டி சட்டையை போட்டு கோயிலுக்கு சைடு கிளம்ப வேண்டியதான். ஏன்னா நல்ல நாள் பெரிய நாளுக்குலாம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தோம்னா ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும். அதுதான் அப்பதான் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் நம்மளுக்கு. இந்த புது ட்ரெஸ் ஓப்பன் பண்ணனாலே நமக்கு தீபாவளி ஞாபகம் வந்துருது. ஏன்னா அப்பெல்லாம் அதிகமா வந்து தீபாவளிக்கு தான் புது ட்ரெஸ் எடுப்போம். இப்ப நினைச்ச நேரம் எடுத்தாலும் இருந்தாலும் அப்பெல்லாம் வந்து தீபாவளிக்கு தான் நம்ம நைனாலாம் புது ட்ரெஸ் எடுத்து தர்றது. அது ஒரு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸா இருக்கும். ஒரு ட்ரெஸ் போடுறதுலயே. புது ட்ரெஸ் ஓப்பன் பண்ண போறோம். ஓப்பன் பண்ணவே மனசு வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நைட்டே ஓப்பன் பண்ணி சைஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டேன். வேஷ்டி என்ன ஓப்பன் பண்ணல. ஷீல்டு பிரிக்காம புது வேஷ்டியா இருக்கு. டடன் டடன் டடன். வாங்க கட்டி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இதாங்க நம்ம பொங்கல் காஸ்டியூம். அப்படி இந்த வேஷ்டி கட்டுறதுக்குள்ள நான் பட்ட பாடுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் போராட்டம் ஆகி போச்சு. அப்படி இன்னும் உருட்டி திருட்டி சுருட்டி கட்டி வச்சிருக்கேன். எப்ப அவருன்னு வேற தெரியல. சேஃப்டி விடுறக்கு ஒரு 2 3 ட்ரவுசர்லாம் வேற போட்டு வச்சுக்கணும். இனிமே பொங்கல் செலிப்ரேஷன் ஆரம்பிக்க வேண்டியதான். அந்த புது ட்ரெஸ் போட்டாங்க மஜாவா இருக்கு. அதான் வந்து இந்த பொங்கல் வைபே வந்திருக்கு. சரிங்க. செலிப்ரேஷன்ல பொங்கல் வைக்க 1/2 மணி நேரம் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு டீயை போடுவோம். ஏன்னா காலைல எந்திரிச்சு இன்னும் எதுவுமே சாப்பிடல. அதனால பசி எடுக்குது. அப்படியே அந்த திடமான தேநீரை வாயில வைக்கல சூப்பரா இருந்துச்சுங்க. சரி அது மட்டும் பத்தாது. பசிக்கு ஒரு சம்சாவையும் சாப்பிடுவோன்ட்டு சம்சாரம் வாங்கியாச்சு. ஏன்னா பொங்கல் அது எப்போ வச்சு அதை நம்ம எப்போ சாப்பிட்டு நம்ம பசி எப்போ தீர்றது. அதனால முன்கூட்டியே அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா அதுக்குள்ள நம்ம இதில் வந்து பொங்கலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்ல வேளை ஓரளவு டைமிங்கில் வந்து கலந்துக்கிட்டேன். அப்படியே எல்லாரும் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் எங்கள் முதலாளியை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் வைக்கிறதுல வந்து எல்லாருமே கலந்துக்கணும். இப்போ ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் எங்கள் முதலாளியோட பையன், சின்ன முதலாளின்னு சொல்லலாம். அவங்களே வந்து கடைசியாக தான் ஊற்றுறாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி எங்கள் எல்லாத்தையும் வந்து ஊற்ற சொன்னாங்க. இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னாங்க. அது பார்த்தீங்கன்னா இது என் கம்பெனி, நான் தான் பொங்க வைப்பேன் இல்லாமல் என்னுடைய ஊழியர்களுக்கு தான் முதல் மரியாதை அப்படின்ட்டு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு நல்ல குணம் தாங்க எங்கள் முதலாளி எங்கேயோ ஒரு இடத்துக்கு கூட்டு ஒரு உயர்ந்த மனிதர்ன்ட்டு சொல்கிறது வந்து காசு பணத்தை வச்சு மட்டும் சொல்லக்கூடாதுங்க. அவங்களோட உண்மையான குணத்தை வச்சு தான் சொல்லணும். அந்த வகையில் எங்கள் முதலாளி உண்மையிலுமே வந்து ஒரு உயர்ந்த மனிதர்னு தான் சொல்லணும். அப்படியே எங்கள் மேம் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க தான் எங்கள் முதலாளியோட வந்து மனைவி. எங்களுடைய முதலாளி அம்மானே சொல்லலாம். இவங்களும் அதே மாதிரி தாங்க. எங்கள் முதலாளி எந்த அளவுக்கு ஒரு நல்ல கேரக்டர் நல்ல குணத்தோட இருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் எல்லாத்தையும் வந்து ஒரு மரியாதையோடு தான் பேசுகிறாங்க. எல்லாத்துலேயும் பழகுறாங்க. அம்மா அண்ணன் இப்படி தான் பேசுகிறாங்க. ஒரு வாடா போடா அப்படின்னு கூட பேசாமல் வாப்பா தம்பி வாப்பா தம்பி இந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கனால தான் எங்கள் முதலாளி இவ்வளோ பெரிய ஒரு கடையை மெயின்டைன் பண்ணுறாருன்னு சொல்லி ஆகணும். அதே மாதிரி பொங்கல் கோலம். பொங்கல்னு வந்துட்டாலே அது கோலம் இல்லாமல் வந்து முடிவடையாது. ஸ்டார்டிங் ஆகுறதே அந்த கோலத்தை வச்சு தான். இங்கே நம்ம கம்பெனியில் வந்து சிறப்பாக கோலமும் போட்டிருக்காங்க. அங்கிட்டு கோலத்தை பார்த்துட்டு இருக்கையில இங்கிட்டு பொங்கல் வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு. பொங்கல் பொங்கினோடனே தாங்க நம்ம மனசும் திருப்தியாக இருக்கும். உண்மையிலுமே வந்து இந்த பொங்கல் பொங்குறப்ப அதை பார்க்குற சந்தோஷம் ஒரு தனி சந்தோஷம் தான். என்னடா இவ்வளோ பெருசாக பேசுறியா, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தது இல்லையான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க பார்த்ததில்ல. எங்கள் வீட்டில் வந்து பொங்கல்லாம் வைக்க மாட்டாங்க. கேட்டால் ஏதோ 1008 காரணம் சொல்லுவாங்க. அண்ணன் தம்பி ஒத்துமை இல்லை, பங்காளிக்குள்ள சண்டை அப்படின்ட்டு. இதில் என்னங்க இருக்குது, தமிழர் திருநாளுக்கு போயிட்டு இதெல்லாம் முக்கியம்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்படி இருக்கையில் நான் இங்கே வந்து பொங்கல் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது வந்து உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனோன்னா நான் பார்க்குற பொங்கல் ஃபங்க்ஷனில் இது 2வது ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி பொங்கல்னால் வீட்டில் சும்மா கரும்பை தின்னுட்டு டிவி பார்த்துக்கிட்டே கிடப்போம். இங்கே வந்து இந்த மாதிரி பொங்கல் பார்க்குறது மனதுக்கு திருப்தியாக இருக்கும். அதுவும் நல்ல முதலாளி நல்ல ஒரு தொழிலாளர்கள் மத்தியில் நம்மளை வேலை பார்க்குறது உண்மையுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி அடுத்த வருஷமும் அமையுமா அப்படின்ட்டு அடுத்த வருஷத்தில் ஸ்டார்டிங்கில் பொங்க பானையில் தண்ணி ஊற்றுறப்ப எப்படி எல்லா ஊழியர்களையும் கூப்பிட்டு வந்து நான் ஒருத்தவங்களும் நீங்களும் ஊற்றுங்க அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி தாங்க பொங்கலுக்கு வந்து அரிசி போடையிலையும் எல்லா வேலையும் வந்து அவங்க ஒரு ஆளே பார்க்காம வந்து இது வந்து எங்கள் ஒரு ஆளோட ஃபங்க்ஷன் கிடையாது. இது ஒட்டுமொத்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு எல்லாத்துக்கும் கையில் அரிசி கொடுத்து அரிசி போடுங்க, எல்லோரும் வெல்லம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுலேயே வந்து எல்லாருடைய பங்களிப்பும் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் என்னடா சந்தோஷம்னா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கடமைக்கு எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு அவங்க மட்டும் எல்லாமே செஞ்சு அவங்க முன்னிலையில் செய்வாங்க. இங்கே அப்படி இல்லாமல் வந்து எல்லாருக்கும் சம உரிமை சம வாய்ப்பு
இதெல்லாம் கொடுக்குறப்ப உண்மையுமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இதெல்லாம் பேசுனதுனால அரசியல்லாம் என்ன நினைக்காதீங்க. எங்கள் முதலாளியோட நல்ல குணத்தை சொன்னேன். அங்கிட்டு வெளியில் பொங்கல் நடந்துகிட்டு இருக்கல, இங்கிட்டு உள்றக்க வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அதாவது சாமி ஃபோட்டோக்கெலாம் மாலை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் எங்கள் முதலாளியோட அப்பான்னு நினைக்கிறேன். அது எனக்குமே சரியாக தெரில. 4 நாள் தான் ஆச்சு வந்து. இங்கிட்ட உள்றக்கையும் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்டாக இலை விரித்து காய்கறி எல்லாம் போட்டிருந்தாங்க. என்னடா சம்மந்தம் இல்லாமல் காய்கறியெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹோட்டல் ஃபீல்டில் தான் வேலை பார்க்குறோமா, அதனால் நம்ம ஹோட்டல் ஃபீல்டுக்கு முக்கியமானதே காய்கறி தான். அதனால் காய்கறியை தான் வச்சாச்சு. அங்கேருந்து வெளியே வந்தோன்னா பொங்கல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளத்தை போட்டு இறக்க வேண்டியதான். இந்த வெள்ளம் போடுறப்ப கொண்டு வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு எல்லோரும் ஒரு அவங்கவுங்க கையால் ஒரு கை வெள்ளத்தை போட்டு பொங்கலை இனிப்போடு முடிப்போம் அப்படின்ட்டு தான் கூப்பிட்டாங்க. நம்மளுமே போய் இது அதனால் வெள்ளம்லாம் போட்டோம். வெள்ளம் போடுறது, அரிசி போடுறது, தண்ணி ஊற்றுறது வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. உங்கள் கையாலையும் போடுங்க. எல்லாரும் கலந்து போடுறப்ப அது பொங்கல் வந்து இன்னும் சுவையாகவே இருக்கும் இல்லையா? அதனால் வந்து எல்லார் கையாலையும் கூப்பிட்டு போட்டாங்க. உண்மையுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதை நான் ஏன் இந்தளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டோட பேசுகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு முதலாளி வந்து இந்தளவுக்கு இருக்காங்க அப்படின்றத நம்பவே முடியல தாங்க. இப்போ நெய் காய்ச்சிக்கிட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் நம்மளோட தங்கமான தரமான முதலாளி. இவ்வளோ கூறுறதுனால நீ முதலாளிக்கு ஐஸ் வைக்கிற, நீ முதலாளிகிட்ட கரெக்ட் பண்ண பார்க்குற, சம்பளத்தை எல்லாம் உயர்த்த பார்க்குற அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் இப்போ ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். நான் சேனல் வச்சுருக்கிறது முதலாளிக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. அதனால் வந்து இந்த மாதிரி ஐஸ் வைக்கிறேன் இதெல்லாம் யாரும் எதிர்பார்க்க வேண்டாம். அந்த மாதிரிலாம் கிடையாது. உண்மையாக இருந்தால் அது என்னவோ அதை சொல்ல போகிறோம். இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துலையும் அவங்க நடந்த குறைகள்லாம் தான் சொல்லியிருந்தோம். இங்கே அந்த மாதிரி குறைகள்லாம் எதுவும் இல்லை. அதனால் நம்ம நிறைகளை மட்டும்தான் சொல்கிறோம். அப்படியே பொங்கல் முடிஞ்சோடனே எங்கிட்ட உள்றக்க வந்து தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. அந்த தேங்காய் உடைக்கிறது கூட பார்த்தீங்கன்னா முதலாளி வந்து உடைக்கலை. இந்த மாதிரி ஊழியர்கள் தான் உடைக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா தேங்காய் உடைக்கிறதுன்றது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதை கூட வந்து நான் செய்ய வேணாம். இது வந்து என்னுடைய கம்பெனி மட்டும் கிடையாது. என்னுடைய ஊழியர்களுக்கான கம்பெனி மட்டும்தான் இது அப்படின்னு சொல்லி ஊழியர்களை தான் வச்சு உரைக்க வச்சாங்க. எல்லாரும் நின்று சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு. நம்ம முதலாளி அம்மா தான் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பித்தாங்க. ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்பாங்க பார்த்தீங்களா, அது 100க்கு 100 உண்மைதாங்க. நான் பார்த்த எல்லாரோடைய வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு பெண் இருக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் எங்கள் முதலாளி ஐயாவோட வெற்றிக்கு முன்னாடி எங்கள் முதலாளி அம்மா தான் இருப்பாங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இங்கே வீடியோவில் தான் அவ்வளோ பேசுகிறேன் வந்து நேரில் அவங்கள்ட்ட நான் அவ்வளோக்கு பேசினதில்லை. காலையில் போயிட்டு பொங்கல் விஷ் பண்ணேன், அதோட அவ்வளோதான். மற்றபடி எதுவும் பேசலை. அங்கேருந்து பொங்கல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பொங்கல் கொடுத்துட்டாங்க. இதுக்குத்தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நம்மளும் வந்து பொங்கல் சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இந்த சக்கரை பொங்கல் சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சக்கரை பொங்கல். இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, நம்ம நண்பன் வந்து பக்கத்து கடையில் வேலை பார்க்குறான். அவனுக்கு நைட் டியூட்டி வச்சுருந்தாங்க. அவங்க கடையில் வந்து எதுவுமே செலிப்ரேட் பண்ணல. அதை பார்க்கல நமக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம கடையில் இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறப்ப அவன் மட்டும் அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தப்போ மனசு கேட்கல. அதனால் நம்மளும் வந்து முடிச்சுட்டு அங்கே நண்பனை கூப்பிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு செலிப்ரேஷன் முடிஞ்சுச்சு. கொஞ்சம் திக்கிறேன்னு நினைக்கிறேன். சரி செலிப்ரேஷன் முடிஞ்சு எங்கடா போயிட்டுருக்க, இது ஏதுடா காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம முதலாளி வந்து கடைசியாக சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து பொங்கல் பரிசு மாதிரி சின்னதாக ஒரு ரூபா கொடுக்கணும் அப்படின்னு 200 கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தது வேணால் 200 இருக்கலாம். அது நமக்கு 200 கோடிக்கு சமங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. கடைசியாக கோயிலுக்கும் வந்தாச்சு. காலையிலேயே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்க வேண்டியது, நேரம் இல்லாத காரணத்தினால இப்போ முடிச்சுட்டு தான் வர வேண்டியதாகிடுச்சு. அப்படியே முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு எப்போதும் போல் வழக்கமாக ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இதுவே சென்னையாக இருந்தால் நம்ம நண்பன், நம்ம ரூமில் உள்ள அண்ணங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கலாம். இங்கே வந்து நம்ம தனியாக தான் வர வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? அப்படியே சாமி கும்பிட்டு நம்மளும் ரூம் சைடு கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஆஃப் டே லீவு. 6 மணிக்கு தான் வந்து வேலை. என்ன தான் வேஷ்டியை வந்து மடித்து விட்றப்ப நல்லா இருந்தாலும் இந்த தூக்கி ட்ரவுசருக்கு மேலே ஏற்றி கட்டுறப்ப தாங்க அது உண்மையான ஒரு சந்தோஷமே கிடைக்குது. அதுவும் கிராமத்தானாக இருந்தால் அப்படியே தூக்கி கட்டினா தான் அது ஹாப்பி. அதே மாதிரி போகிற வழியில் பார்த்தா ஒரு அழகான கோலங்க. இது என்னங்க கோலமா இல்லை பெயிண்டிங்கானே தெரில. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்தளவுக்கு சூப்பராக போட்டிருக்காங்க. ஆனால் என்ன ஒன்று, இது அரிசி மாவு போட்டிருந்தாங்கன்னா இன்னும் பறவைகளுக்கெல்லாம் நல்லா இருந்திருக்கும். அப்படியே நம்மளும் ரூமுக்கு கரும்பை தூக்கிட்டு வந்தாச்சு. பொங்கல்னாலே கரும்பு தான். கரும்பு இல்லாமல் தான் பொங்கல் வந்து அது பொங்கல்னே சொல்ல முடியாது. அப்படியே இனிமேல் ரூமுக்கு போயிட்டு கரும்பை கடிச்சிக்கிட்டு வீடியோ எடிட்டிங் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்துட்டு இந்த வீடியோ சாயங்காலம் போல் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் அனைவருக்கும் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களில் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எனக்கே வாய் கொஞ்சம் வளருது. எல்லோரும் சொந்த ஊருக்கு போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சந்தோஷமாக கொண்டாடுங்க பொங்கலை. இனிப்புகளை வந்து நீங்கள் மட்டும் சாப்பிடாம இல்லாதவங்களுக்கும் கொடுத்து பழகுங்க. அப்போ தான் அந்த ஒரு பொங்கல் வந்து இன்னும் சிறப்புமாக அமையும். எனிவேஸ் திரும்பவும் சொல்லிக்கிறேன், அனைவருக்கும் இனிய தை திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். டாடா பாபாய்.